திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் திக்கற்று திரியும் திருநாய்க்குட்டிகளை தேடி பிடித்து தூக்கி வந்து அடைக்கலம் தரும் ஒரு அற்புத தம்பதியை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த மனிதர்கள் சக மனிதர்களிடம் மட்டுமல்ல, நாய்களிடம் கூட பேதம் பார்த்துதான் பழகுவார்கள். வீட்டு நாய்களுக்கு வேளா வேலைக்கு உணவு கிடைத்துவிடும். தெருவில் அனாதைகளாக அலையும் இந்த தெருநாய்களின் பசியார வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் நினைத்திருப்போம். அற்புதராஜ் ஜெயந்தி என்ற இந்த தம்பதி பிள்ளைகளாக நினைப்பதே இந்த பரிதாபத்திற்குரிய ஜீவன்களைதான். உடுமலை அருகே பெத்தம்பட்டியில் உணவு கடை நடத்தி வரும் அற்புதராஜும் அவரது மனைவி ஜெயந்தியும் ஒரு நாள் எதேச்சையாக சாலையோரம் ஆதரவற்று திரிந்த தெருநாய்க்குட்டியை எடுத்து வந்து வளர்த்துள்ளனர். விருந்துக்கு உணவளிப்பதற்கும் பசிக்கு உணவளிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதல்லவா? அப்படி தன் பசியை போக்கி உயிரை காத்த இருவர் மீதும் பசி தீர்ந்து தெம்பான தெருநாய்க்குட்டி அன்பு மழை பொழிந்துள்ளது. அந்த அன்பில் உருகி போன அற்புதராஜும் ஜெயந்தியும் திக்கற்று பசியால் ஓலமிட்டு கொண்டிருந்த பல தெருநாய்க்குட்டிகளை தேடி பிடித்து தூக்கி வந்து உணவளித்து வளர்க்க தொடங்கினர். தினமும் 10 கிலோ அளவிற்கு சாதம், இறைச்சி, லிட்டர் கணக்கில் பால், மாதந்தோறும் 10,000 ரூபாய்க்கும் மேல் மருத்துவ செலவு என கணக்கு வழக்கு பார்க்காமல் தெருநாய்களுக்காக இந்த தம்பதி செலவு செய்கின்றனர். இப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஊனமுற்ற சொறி சிரங்கு நோய் பாதித்த நாய்களையும் முகம் சுழிக்காமல் தூக்கி வந்து மருத்துவம் பார்த்து குணப்படுத்துவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரில் எங்காவது தெருநாய்கள் பசியால் வாடிவிட்டால் போதும், உடனே அற்புதராஜ் ஜெயந்திக்கு தகவல் பறந்துவிடும். அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆதரவற்ற தெருநாய்களுக்கு இருவரும் அடைக்கலம் தந்து விடுவர். 40 இருக்குது. இப்போ போன தடவை ஒரு 30 நாய்க்குட்டி இருந்தது. ஒரு 15 ஆண் நாய்க்குட்டியில் மட்டும் வெளியில் வளர்க்குறவங்களுக்கு தெளிவாக வளர்க்குறவங்க பிடிச்சி கொடுத்தோம். அந்த பெண் நாய்க்குட்டிகள்லாம் இங்கேயே தான் இருக்குது. அது பெருசாகும்போது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் அது கரெக்டாக பார்த்து மனசு திருப்தியாகவும் இருக்கக்கூடிய விஷயம்தான். எல்லாருமே இப்படி தெருநாய்களுக்கு ஒரு நாய்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா அது தெருநாயாக இருக்காது. ஏன்னா அநேகமாக ரோட்டில் அடிபட்டு சாகாது. இப்போ நம்ம ஜாதி நாய் வளர்க்கக்கூடிய மோகங்களை தவிர்த்து நானே முதல்ல நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த நாய்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு உடல்நல சரியாதெல்லாம் கொண்டு வந்து விட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. இங்கே ஜிஹெச்சுக்கு கொண்டு போவோம். எல்லாம் சில டாக்டர்ஸ் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. நன்றி கெட்ட உலகம் இது என்று தத்துவமெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான். நன்றியையும் பாசத்தையும் மட்டுமே காட்டும் நாய்களை கண்களை மூடிக்கொண்டு நம்பலாம். அப்படிப்பட்ட உன்னத ஜீவன்களுக்கு வாழ்வளிக்கும் அற்புதராஜ் ஜெயந்தி தம்பதியை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது.